நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அது மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த குழந்தைக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இப்போது ஒரு 2 months பேசாமல் இருக்கார். இன்றைக்கி திடீர்னு என் மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க. நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது, நான் வீடியோஸை டெலீட் பண்ணும், போஸ்ட்டை டெலீட் பண்ணும், கம்பெனிக்கு என்னால் அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த குழந்தைக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுறேன். இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அது மாதம்பட்டி ரங்கராஜ். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணார் என்ன. ஸோ அந்த இதை நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணேன். நான் தப்பாகவே எதுவுமே நான் போடவே இல்லையே. ஸோ இன்றைக்கி இல்லை, இப்போ அவர் டிஃபேம் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. ஏன் அதை அவரோட இல்லை ஒரு நிமிஷம், அவரோட குழந்தைங்கிறத அவருக்கு தோணலையா? இப்போ நான் அலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை கார்னர் பண்ணுறீங்க. பட் அது அவரோட குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு அது மைண்டில் ஸ்ட்ரக் ஆகவே இல்லையா?